அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆ சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026க்கான நம்ம வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த 2 மாடல் கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தா இதுதான் நமக்கு பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு 14 1 மார்க்கும். ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆன்சர் தட் மீன்ஸ் எஃப்எக்ஸுக்கான ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் 2/9x. செகண்ட் ஒன்னுக்கு வந்து ஏபியோட வேல்யூ ஆப்ஷன் ஏ 8,6. தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி x² - 7x + 40/x² - 25 × x + இது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தா ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் நிரல் தட் மீன்ஸ் வந்து காலம் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன் ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்றணி. ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 மீட்டர் தட் மீன்ஸ் வந்து 13 மீட்டர். ஏழாவது கொஸ்டின் வந்து வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையுள்ள தொடு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எய்த்து கொஸ்டின் x = ஒய்ஹெச்சுக்கு இணையாக எக்ஸ்ஹெச்னா ஒய்ஹெச்னா. பார்த்து நைன்த்து கொஸ்டின் ஆதிப்புள்ளி வழி சின்ன இருக்கிற சவுண்ட் பண்ணால் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தா 3x + 7 = 0. ரொம்ப முக்கியமான செங்குத்தாகவும் கொடுத்துருக்காங்க. அதே இணையாக கொடுத்தாங்க ஆன்சரே வேறு வரும். ஸோ தட் மீன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக சொல்லும் போது m = -1 m1 × m2 = -1 கம்பேர் பண்ணுறது. 10th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ தட் மீன்ஸ் டிக்னாமெட்ரியில் ஆப்ஷன் டி cot θ. 11th கொஸ்டின் வந்து ஏற்ற கோணம் ஆப்ஷன் டி 60 டிகிரி. 12th கொஸ்டின் பார்த்தா நேர்வட்ட கோப்பின் உயரம் ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர். 13 கொடுக்கப்பட்டு இது தவறானது P கிரேட் புக் பேக் கொஸ்டின். தரவின் வீச்சு வந்து 0 இது புக் பேக் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் ஏ மற்றும் பிக்கான வேல்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f(1) f(x + 1). அதுக்கப்புறம் 8வது உறுப்பு இது பெருக்கு தொடர். அப்போ Tn = AR⁻n-1 கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து மீசிமா ரொம்ப சிம்பிள். சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை ரொம்ப முக்கியமான டெல்டா டிஸ்கின் b² - 4ac. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தில் QP மற்றும் P செங்குத்தொகை AQவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடுக்கு P ஆனது Q இணையாகும். தட் மீன்ஸ் வந்து கம்பேர் பண்ணி ஸ்லோப்பில் போடக்கூடிய m = y2 - y1/x2 - x1 m1 m2 சமமாக வருதுன்னு கண்டுபிடிச்சு ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் நேர்கோட்டின் சாய்வு. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நேர்கோட்டின் சாய்வுனா m = - கோஎஃபிஷியன்ட் x/கோஎஃபிஷியன்ட் y கம்பேர் பண்ணக்கூடியதா. ஸோ அடுத்து வந்து முற்றொருமை தட் மீன்ஸ் டிக்னாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வலைபரப்பு உருளையின் வலைபரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2/r கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூம்போட வேல்யூ இது கொடுத்து அதன் உயரங்களின் விகிதம். அப்போ கூம்புன்னு சொல்லும் போது 1/3πr வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முதல் 21 இயரின் திட்டம் விளக்குனா ரொம்ப சிம்பிள் √n² - 1/2. இது நிறைய பேர் 1லேருந்து 20 வரைக்கும் எழுதி போடக்கூடாது. ஃபார்முலா சிக்மா = √n² - 1/2 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் இஸ் நாட் வாட் இஸ் த ப்ராபர்ட்டி கெட்டிங் 2 கன்செப்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 54வது எத்தனாவது உறுப்பு. அப்போ எத்தனாவது உறுப்புனா n = L - a/d + 1 போடலாம். அல்லது Tn = a + n - × d ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். பார்த்தீங்கன்னா a × b × c = a × c × b × c. அது f(x) கொஸ்டின். இது புக் பேக் இருக்குது. அப்போ 3 + 33 + 3 30 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழு வர்க்கம் ஏவோட பியோட வேல்யூ ரேகாசம் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேகாசம் வேலை சிக்மா k² k = 1 to n n × n + 2n + 1/6 போடக்கூடியது. AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் இது முக்கியமான கொஸ்டின். பித்தாகரஸ் தியரம் பொறுத்து 3 படிச்சிருக்க ABT BBT பித்தாகரஸ். இந்த தியரம் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்டர். அதுக்கப்புறம் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சந்திக்க புள்ளி இனியாக கொடுத்தா. அப்போ ஃபஸ்ட் அந்த 2 பாயிண்ட்டை 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி XY கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்லேருந்து இனியான்னு கொடுக்குறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் m = -கோஎஃபிஷியன்ட் x/கோஎஃபிஷியன்ட் y கண்டுபிடிச்சிட்டு அப்போ 2 ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப். அப்போ என்ன அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மட்டும் சாய்வு அமைப்பில் நேர்கோட்டில் சமன் பண்ணால் y - y1 = m × x - x1 சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த டவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பந்துகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான திட்ட விளக்கம். 41 வந்து ப்ராபபிலிட்டி. 42 வந்து பார்த்தீங்கன்னா அரைக்காலுடன் இது முழுமையாக வரணும் போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எதில் இருக்குன்னு வந்து மென்சுரேஷன் கேட்ட கம்பல்சரி கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு தட் மீன்ஸ் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குத்துக்கோடு தட் மீன்ஸ் ட்ரையாங்கிள். நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறம் கிராஃப் வந்து ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி இது ஒன் ஆஃப் த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து 1 more பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர் இதுவுமே. இது வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஆப்ஷன் சி ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து NB ஆப்ஷன் 3. செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 7. தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 2520 புக் பேக் கொஸ்டின். ஃபோர்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி 31 மட்டும். ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி 16x². நெக்ஸ்ட் 6 ஒரு நேரிய சமன்பாடு வரைபடம் ஒரு டேஸ் ஆகும் நேர்கோடு தட் மீன்ஸ் கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன்
ஏ 1.4 சென்டிமீட்டர். ஏ இது வட்டத்தின் வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு எத்தனை, வெளிப்புள்ளினாவே 2, வட்டத்தின் மீதம் வந்து புள்ளினா 1. அதுதான் நம்ம வந்து சிங்கிள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கோணத்தையும் பார்ப்பது 25 சதுர அலகுகள். இதுவும் முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10th ஒன் வந்து ஆப்ஷன் ஏ, தட் மீன் y² - x² - a². இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் உயரம் 10 சென்டிமீட்டர் அடிப்படை விட்டம் ஒரு நேர்வட்ட உருளை வளைவரம். இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். ஸோ இதுதான் கிரியேட்டிவ் கொடுத்துரும். ஆப்ஷன் ஏ 45 ஸ்கொயர் யூனிட். அதுக்கு 12th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளையின் கூம்பு, ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் குழந்தை கணக்கு 3:1 புக் பேக். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட்டிவ். கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் எவை ஒரு நிகழ்ச்சி நிகழ்த்தகவு இருக்க முடியாத 1.05, அதாவது 1க்கு மேலே இதில் வந்து நிகழ்த்தகவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வந்து நம்ம கம்பேரிசன் 1 அல்லது 1 கீழே தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மோர் தென், அதனால தான் ஒரு 1 மார்க்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷூர் ஈவெண்ட்னா 1, இம்பாசிபிள் ஈவெண்ட் 0 கம்பேர் பண்ண. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்லாம் பாருங்கள். இப்போ 14 புக் பேக்கில் ஆப்ஷன் பி 1. 2 மார்க் ரொம்ப சிம்பிளாக, அதுக்குள்ள ஆன்சர் அங்கே கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபைண்ட் ஏ அண்ட் பி, அதுக்கு f(x)க்கான ஆன்சர். அதுக்கப்புறம் 17th கொஸ்டின் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ, அல்லது ஏவோட வேல்யூ 2 அல்லது பியோட வேல்யூ, அல்லது ஏவோட 5 ஆர் பி கம்பேர் பண்ணுறது. 18th கொஸ்டின் அப்படியே கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். 19th கொஸ்டின் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா ஏன்னா சமன்பாடு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா சி பை ஏ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைவு வந்து 30 மீட்டர். இது நான் வந்து நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏ அண்ட் பியோட ஏ = b = -1. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் வந்து ஒரு புள்ளி, தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சாய்வு. அப்போ y - y1 = m × x - x பண்ணணும். அதுக்கப்புறம் டிக்னாமெட்ரி சம் இங்கே போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் எப்பவுமே ரூட் சம் கொடுத்தா கட்டாயம் இது முதல்ல கான்ஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடக்கூடியது தான். அடுத்து 24th கொஸ்டின் கொடுத்துருக்கேன். புறப்பரப்பு கேட்டிருக்கேன். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr² அடிப்பரம்பு, அதுக்கப்புறம் வந்து மொத்த புறப்பரப்பு 3πr² சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். 25வது கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கன அளவு சொல்லும் போது ஸோ πr² வச்சு கம்பேர் பண்ணி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 26 வந்து ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் அப்படி ரெண்டுமே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால். 27th வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நெட் ஆண்டுன்னு சொல்லும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின். அதுக்கு அதாவது பற்றி எதுவும் ப்ராபபிலிட்டியில். நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் கொஸ்டினா 23 மற்றும் 1 மீ போவா. இது எந்த மெத்தட்னாலும் போடலாம். அதாவது யூக்ளிட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த மெத்தட் சப்ஸ்டிட் அதுக்கான, ஏன்னா 2 நம்பருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுக்கான ஜிசிடி வந்து தட் மீன்ஸ் எஸ்டி வந்து 1 தான் கிடைக்கும். 5 மார்க்கான ஆன்சர் அப்படி கொடுத்துருக்க அப்படி கோத்ரூ பண்ணிடுவாங்க. A × B யூனியன் A × B யூனியன் A × C. அதுக்கப்புறம் ஏரோ டயக்ராம் ரொம்ப சிம்பிளான கூடுதல் காண்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 9³ + 10³ + டாட்டா 21³. அதுக்கப்புறம் வந்து வர்க்க மூலத்துக்கான கான்செப்ட் A² - 5A + 7A ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். தேல்ஸ் தேற்றம். இந்த தேற்றம் நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்கரத்தின் பரப்பளவு, அதுக்கான வேல்யூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் மையக்கொத்துக்கூடிய இந்த கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 2 பாயிண்ட் கொடுத்துருக்கானா அந்த 2 பாயிண்ட்ஸும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சி பர்பண்டிகுலர், ஏன் பர்பண்டிகுலர் ஸ்லோப் பண்ண குத்துக்கோடுன்னு கொடுத்துருக்கான். அப்போ m1 × m2 - கண்டுபிடிச்சி அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப். அப்போ நம்ம சொல்லணும் y - y1 = m × x - x சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய இருக்கப்பல் இடையுள்ள தொலைவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சம்மில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இடைக்கண்டத்தின் கணக்கு தட் மீன்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் ப்ளஸ் 1/3πh R² + r² + R கம்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பனிக்குள்ள நிரப்பி எத்தனை கூம்புகள் தேவை 12 கூம்பு. இது புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து வந்து அப்புறம் ஃபாண்டியேஷன் மாறுபாட்டுகள் ரொம்ப இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி σ/x bar × 100% கம்பேர் பண்ணக்கூடியது. 7 + 7 இது வந்து ஆக்சுவலாக 3 + 33 5 + 55 7 + 77. இது வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ட்ரையாங்குலம். நெக்ஸ்ட் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃப் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். xy = 24 ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இது ஓவராலாக இதில் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த 2 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பப்ளிக் கொஸ்டின் 2019 2025 வரைக்கும் இருக்க மற்ற பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the 10th standard maths public examination. All the best. Okay, thank you. Bye.